மனசுல என் உடம்புல தெம்பு இருக்குப்பா. நாங்க போறோம்பா, நாங்க போறோம். நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் என்னடா வேலை? நானும் உங்க கூட வந்துடுறேன். வேணாம்பா, வேணாம். நாங்க எங்க கூட வந்து நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம்பா. நீங்க இவங்க கூட சந்தோஷமா இருங்க. நாங்க வீட்டு விட்டு போயிடுறோமாப்பா, வீட்டு விட்டு போயிடுறோம். டேய் ஆனந்த், ஏன்டா பேசாம இருக்க? அண்ணா நான் போக வேண்டாம்னு சொல்றேன். டேய் ஆனந்த், ஏன்டா பேசாம இருக்க? அண்ணா நான் போக வேண்டாம்னு சொல்றேன், சொல்லு. சும்மா இருங்கப்பா. சும்மா சொன்னதுக்கே இவ்வளோ ரோசம் வருதுன்னா ஏன் குழந்தைய கொண்டதுக்கு எனக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். போனா போயிட்டு போறாங்க, விடுங்க. அதுக்கு தானே நீ சரியான தண்டனை கொடுத்துட்ட. ஏமா வைதேகி, போலாமா? பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா? தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா? வாயக்கட்டி வளர்த்த புள்ள மல்லு கட்டி நிக்குதடி. வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி. கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குது அம்மாடி. விஷயத்தை கேள்விப்பட்டடா. நான் நினைச்ச மாதிரி அந்த ஆனந்த் சுந்தரா வீட்டு விட்டு வெளியே துரத்துறா. எப்படி துவாக்க என்ன நம்பவே முடியல. பாசமா தானே இருந்தாங்க. ஏன் இப்படி புத்தி கட்டு போய் அண்ணன் தம்பியும் அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க? எல்லாம் இந்த ஐயாவோட சாமர்த்தியம்டா. கூட்டு குடும்பத்துல குழப்பம் வராம இருக்க காரணமே இந்த பொம்பளைங்க ஒன்னா இருக்கிறனால தான்டா. அவங்களுக்குள்ள சும்மா லேசா பத்து வச்சுட்டோம், வெடி வச்ச பாறை மாதிரி குடும்பம் சின்ன பின்னமா செதறி போயிருண்டா. அதுக்காக ஆனந்த வீட்டுட்டு வெளியே போகணுமா? சொத்துல பங்கு சுந்தர் கேட்க வேண்டியதானா? எப்படா கேப்பா? சொத்தையெல்லாம் ஆனந்த பேர் எழுதிச்சது எங்க அப்பா பண்ண தப்பு. 5 வயசு இருக்குண்டா இந்த அண்ணன் தம்பி பாசமெல்லாம். 10 வயசு ஆயிட்டா பங்காளில சும்மாவா சொன்னாங்க? அப்படி இல்லை தவாக்கர். கூட பிறந்த தம்பிய வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன தாங்க முடியாம தான் சுந்தர் வெளியே போயிட்டான். அவர் ரோசக்காரன், அவர் மானஸ்தான். டேய், மானஸ்தான் இருந்தா கடைசியில மயிறு புடுங்கடா. போடா. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, நமக்கு சொந்தமான எதையுமே அடுத்தவங்களை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி விட்டு கொடுத்தோம்னா அவனை மாதிரி தெருவுக்கு தான் வரணும். உனக்கு தெரியாதுண்டா அவன். நீ என்ன பாரு, ஆனந்த செஞ்ச தப்பெல்லாம் உணரத்தான் போறான். தலை குமிஞ்ச குடும்பா தலை நிமிரத்தான் போகுது. தலை நிமிர விடா. நான் கூட இருந்த குழி தோன்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேரவும் முடியாது, சேரவும் விட மாட்டா. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்.
சரியில்லை. உங்களோட கெட்டதால் வரைக்கும் போதும். நீ திருந்தணும்னா நான் நல்லவனா வேற வழியே இல்லை. உங்ககிட்ட கெஞ்சி பார்க்கறதுடா நான் உன்னை மிஞ்சறத முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம என் லவ் நீ பிரிக்க பார்த்துட்டேன். இன்னையிலிருந்து முதல்ல எதிரி நான் தான்டா. சிவகாமி என்ன பண்ற சிவகாமி? வாயா ஜோசியரே. ஆமா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற. என் சௌகரியத்துக்கு வர்றது போகிறது என்னோட வேலையே. சரி, அதோட மாமனுக்கு பசிக்குது, 5-6 கஞ்சி கிஞ்சி ஊத்துறது. என்னது கஞ்சி ஊத்துறதா? இப்ப கஞ்சி ஊத்துனுவ, ராத்திரிக்கு கட்டில் போடலாமான்னு கேட்ப, அப்புறம் கட்டிக்கலாமான்னு கேட்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதை பாரு சிவகாமி, நான் வயிற்றுக்கு கஞ்சி மட்டும்தான் கேட்டேன். நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் போல இருக்கு. யோ போயா. கச்சேரியா இப்போ ஆரம்பிச்சிடலாமா? மசூர் இருந்தால் தானே உனக்கெல்லாம் புத்தி வரும். யோ, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே நினப்பு தானா? வேற வேலையே உனக்கெல்லாம் இல்லையா? போய் மசூர் முளைக்கிறதுக்கு ஏதோ மருந்து இருந்தா தொலைவியா? சேலத்தில் கிச்சி படத்தை தான் தராங்களாம். உங்கள் வீட்டில் தான் சொல்லியிருக்காங்க வைத்தியம் இருக்காங்கன்னு. நாளைக்கு தான் வரலான்னு இருக்கேன். ரெடி பண்ணி வை. சிவகாமி, சிவகாமி யோ, இரியா, யாரோ வரமா இருக்கு, போய் பார்த்துட்டு வர. வந்துருவானுங்க கரெக்டான டைமில் சிவ பூஜையில் கரண்ட பூஜை மாதிரி. இவனுக்குலாம் வேறு வேலையே இருக்காதா? சிவகாமி, இவ யாரு? உங்க அப்பனா? யோ யோ, நீ வேற நிலைமை தெரியாம ஏயா பேசுற? யோ, ஏதோ கோழி திருடுற மாதிரி இருக்கான், திரு திருன்னு வேற முழிக்கிறான். ஆளு யாரு? எந்த ஊர் இவன்? யோ, இவர்தாயா எங்க மாமா. நான் கூட அன்னைக்கு சொன்னனே, நான் சமைஞ்சதுக்கு குடிசை கட்டினாருன்னு. அவர் தான் இவரு. எது? நீ சமைச்சிட்டியா? இவன் வந்து உனக்கு குடிசை கட்டினானா? இது என்ன நம்ப சொல்றியா? யோ, சமைஞ்சிட்டேன். இப்போ அதுவாயா முக்கியம்? டேய், 2 பேரும் சேர்ந்து ஏதோ மொள்ள மாதிரி தனம் பண்ணிட்டீங்களா? டேய், யாரை பார்த்துட்டா மொள்ள மாதிரி தரம் பண்ணுகிறேன்னா? டேய், நான் ஒன்றும் சொல்லல, நமக்கெல்லாம் வேண்டாம் வம்பு சண்டை. டேய், நீ எல்லாம் வேணாங்கிறது வெளியில் போடா நாயே. பாரு சிவகாமி, என்னை வெளியே போக சொல்றான், நான் போகட்டுமா? யோ, நீ போயிட்டு அப்புறமா வாயா. நான் போயிட்டு வர்றது அப்புறம் இருக்கட்டும். ஆளு பார்த்தா ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறான். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. உன்னை போட்டாலும் போட்டுருவான். யோ, அந்த ஆளு பேசுற மாதிரி என்னை பேசிவிடாதயா. நான் சும்மா இருந்தாலும் இவ சும்மா இருக்க மாட்டாளாட்டுருக்குது. இப்போ ஏதாவது நான் பண்ணுனேன் அப்படி தானே? சரி வா பக்கத்தில்.
கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாம் சொன்னீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுலதா, பத்திரிக்கையே கொடுத்தாச்சு. வர புதன்கிழமை கிரக பிரவேசம் பண்ணுறது தான் பாக்கி. சரி சரி புறப்படு, எங்கள் அண்ணனுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். உங்க அண்ணனுக்கா? எதுக்குங்க? என்னடா இப்படி கேட்குற? ஊருக்கே பத்திரிக்கை வச்சுருக்கோம், எங்கள் அண்ணன் வைக்கலாம் எப்படி? இப்பதான் உங்க உறவே வேணாம் தள்ளி நிக்கிறோம். இப்பதான் நிம்மதியா இருக்கிறோம். அதை விட்டுட்டு மறுபடியும் நிம்மதியை கெடுக்க போறீங்களா? லதா கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா? எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு போய் 3 மாதம் ஆகுது. நல்லா இருக்கா இல்லையான்னு கூட போய் பாட்டு வரல. ஏதோ பிடிக்கல பிரிஞ்சிருக்கோம். இப்போ தான் நம்ம புதுசாக வீடு கட்டியிருக்கோம். ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அவரை கூப்பிடலாம் எப்படி? அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவரு மனசு கஷ்டப்படும் தான் பாக்குறீங்களா? உங்க அண்ணி பண்ண காரியத்தை தெரியும்ல. என் கருவை கழிச்சவ முகத்துல நான் முழிக்க தயாரா இல்லை. வாங்க மாமா, கிரகப்பிரவேசத்துக்கு எங்கள் அண்ணன் கூப்பிடலான்னு சொல்கிறேன். லதா வேண்டாங்கிறா. ஏன்னு நீங்களே கேளுங்க. ஏமா வேண்டாங்கிற? 1000 தான் இருந்தாலும் சுந்தர் கூட பிறந்த அண்ணன். மாப்பிள்ளை நினைக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு? பிடிக்கலைனாலும் கூப்பிட்றது தானே முறை. என்னப்பா முறை? அவர் வேணா அவங்க அண்ணன் பொறுத்துக்கலாம், என்னால முடியாது. அவங்கள முக்கியமா கூப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். இப்படி பேசினா எப்படிம்மா? நீ கூட போகலைனாலும் மாப்பிள்ளையாவது போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரட்டும். வர்றது வராததும் அவங்க இஷ்டம். ஆனால் கூப்பிடவே இல்லைன்னு 4 பேர் நம்மளை குற்றம் சொல்லக்கூடாது இல்லையா? நான் முடிவா சொல்லிட்டேன் கூப்பிடக்கூடாதுன்ட்டு. அவர் வேணா கூப்பிட்டா நான் வரமாட்டேன். நான் வேணா எங்க அப்பா வீட்லயே இருந்துக்கிறேங்க. நீங்க வேணா உங்க அண்ணனையும் உங்க அண்ணியும் கூப்பிட்டு வந்து பார்த்துக்கோங்க. போதும் இல்லைதா, போதும். நான் எங்கள் அண்ணன் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எதுக்கு தான் பொண்டாட்டி பேச்சு கேட்கணும்னு விவசாயம் இருக்கு. எல்லாத்துக்கும் கேட்டா இப்படி தான். என் தலை எழுத்து, என்ன பண்ணுறது? வாங்க, போனக்காரி என்னாச்சு? ஏதாவது வேலை கிடைச்சதா? இல்லை விஜய், எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன், எங்கேயுமே எனக்கு வேலை கிடைக்கல. இப்போ என்னங்க பண்ணுறது? வீட்டில் இருந்த அரிசி பருப்பு எல்லாமே தீர்ந்துடுச்சு. கொஞ்சம் இருக்கிற அரிசி பருப்பும் ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ தான் வரும். கையில் 10 பைசா கூட இல்லை. நம்ம இனிமேல் என்னங்க செய்ய போகிறோம்? இப்போ உனக்கு தோணுமே, ஏன்டா வீட்டை விட்டு அவசரமாக வெளியே இருந்தவனு? நாம் அவசரப்பட்டு வரலைங்க, அவமானப்பட்டு வந்திருக்கோம். மரியாதை கெட்ட பிறகு மாலைகள் இருந்தால் கூட அது நமக்கு சந்தோஷமாக இருக்காதுங்க. இப்போ மட்டும் என்ன சந்தோஷமாக இருக்கிறோம்? இப்போ மட்டும் என்ன சந்தோஷமாக இருக்கிறோம்? உனக்கு ஒன்று தெரியுமா? என் தம்பி ஆனந்த் புது வீடு கட்டியிருக்கானா, ஊருக்கே பத்திரிக்கை வச்சிருக்கிறான். ஆனால் இன்னும் என்னைய மறந்துட்டான் பார்த்தியா? ஒரு வார்த்தை வந்து கூப்பிட்டுருக்கலாம், அதுக்கு கூட நமக்கு அறிவு இல்லாமல் போச்சு. இல்லை, இந்த அண்ணன் செத்தே போயிட்டான், முடிவு பண்ணிட்டானா? என்னங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் தம்பி எப்படி புது வீடு கட்டி சந்தோஷமாக வரணும், அதை விட ஒரு படி மேலே நாம் வாழ்ந்து கட்ட வேண்டாமா? எப்படி வைதேகி, எப்படி? வீட்டு வந்து முழுசா 3 மாசம் ஆகுது. இன்னும் 1000 ரூபா சம்பளத்தில் கூட எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல. உன் கழுத்தில் இருந்த 1 பவுன் சங்கிலியா, உன் கழுத்தில் இருந்த 1 பவுன் சங்கிலியா வித்து தின்னு தீத்தாச்சு. அடுத்த வயிற்றுக்கே வழி இல்லாதப்போ வசதியாக வாழதை பற்றி என்னோட கனவு கூட காண முடியல வைதேகி, கனவு கூட காண முடியல. கண்ணே கரிசல் மண்ணு பூவே, தினம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே, சோடும் பாறை நீளத்திலே பாலை வனத்திலே தண்ணீரை தேடுகின்ற மானே, மானே கண்ணே கரிசல் மண்ணு பூவே, தினம் கண்ணீரில் நீந்துகின்ற மீனே. கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு இந்த வலையில அடமானம் வச்சுட்டு வாங்க, கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம். அதுக்கப்புறம்
நமக்குன்னு ஒரு வழி காட்டாமே போயிட போறான் ஆண்டவன். வேண்டாம் வைதேகி, வேண்டாம். இந்த வளையல் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அன்பா பாடுது அடமானது வைக்கணுமா? எல்லாம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வளையலாவது உன் கையில இருக்கட்டும் வைதேகி, உன் கையில இருக்கட்டும். பரவாயில்லைங்க, இது என் கையில் போட்டிருக்கிறத விட அடமானம் வச்சா கொஞ்ச நாட்களுக்கு வீட்டை சமாளிக்கலாம் இல்லையா? சாக்கு போக்கு சொல்லாம இதை வாங்கிட்டு போங்க. எல்லாரும் பொண்டாடிக்கு நகை நட்டு செஞ்சு போட்டு பார்ப்பாங்க. ஆனா உனக்கு வித்து சோறு போட வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. கடவுளே, எனக்கு வேலை கிடைச்ச உடனே முதல்ல இந்த அடமான வச்ச வலையில உன் கையில திருப்பி போட்டாதான் எனக்கு நிம்மதி வைதேகி, எனக்கு நிம்மதி. சரி சரி வைதேகி, அப்பா பார்த்து 3 மாசம் ஆகுது, அப்படியே போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வந்துடுறேண்ணே. வேணாங்க, சொன்னா கேளுங்க. இப்போ நீங்க அங்க போனா உங்களை அலையா விருந்தாலே தான் நினைப்பாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இல்லை வைதேகி, நான் என்ன எங்கள் அப்பா தானே பார்க்க போகிறேன், இதில் நான் தப்பா? சொன்னா கேட்கவா போறீங்க? சரி, போயிட்டு வாங்க. வைதேகி, வைதேகி, நீயா இங்க எதுக்கு வந்த? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதான். ஏய், நீ யாரு, எப்படிப்பட்டவன்? அந்த திவாகரோட சேர்ந்துட்டு நீ என்னென்ன பித்தலாட்டம் பண்றேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். வெளியே போ. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். நான் தான் சொல்லிட்டேனே, நீ பேசுறது எதுவும் கேட்க நான் தயாரில்ல. வெளியே போ. போற வைதேகி, போறேன். நான் வந்த காரணம் சொல்லிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், உங்க கோபம் எனக்கு புரியுது. நான் கெட்டவன் தான், தப்பு செஞ்சவன் தான், அதெல்லாம் முன்ன. இப்ப நானும் மனசுல திருந்தி வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் மேல கருணை காட்ட மாட்டாங்களா, அன்பு காட்ட மாட்டாங்கன்னு ஏங்கி தவிக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கலாம் பரிகாரமா தேடித்தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்களே இப்படி எடுத்து பேசினா எப்படிங்க? நல்லாவே நடிக்கிறியே, இப்படியெல்லாம் பேசி என்னை ஏமாத்த வந்திருக்க, அப்படிதானே? சத்தியமே இல்லைங்க. திவாகரன் அட்டுமணி தாங்க முடியாதான், அவனை விட்டு நான் பிரிஞ்சு வந்திருக்கிறேன். லதா கருப்பு கஞ்சதும் ஒன்னா இந்த குடும்பம் ரெண்டாவதும் வசதியா வாழ்ந்துட்டு இருந்த நீங்க இப்ப வாடகை வீட்டில் அவசதி போறதும் இத்தனை காரணம் அந்த திவாகர் தான். அந்த திவாகர் யோத்து உங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்காக தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சந்தேகப்படாதீங்க. நீ சொல்றது நான் எப்படி நம்புறது? நம்பித்தான் ஆகணும். கெட்டனா பார்த்தா எப்படிங்க? இதுக்கு மேல என் மனசு உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. நம்புறது நம்பாதும் உங்க இஷ்டம். சரி, நான் நம்புறேன். வீட்டுக்கு வந்தவங்கள நிற்க வச்சு பேச எனக்கு பழக்கம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். சும்மா நிக்காதீங்க, நான் சொல்லும்படி வைக்காதீங்க. சின்ன வயசு தாங்காது, தன்னந்தனியா தூங்காது. பார்க்க இருக்கு, வீட்டு இருக்கு, பொண்ணு இருக்கு, இன்னும் என்ன வேணுங்க? சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி. சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி. சின்ன வயசு தெரியாதா, என்ன பண்ண புரியாதா? பார்க்க இருக்கு, வீச்சு இருக்கு, பொண்ணு இருக்கு, இன்னும் சொல்ல வேண்டுமா? அட சும்மா நிப்பே நடி, நீ சொல்லும்படி வப்பே நடி.
அணைச்சு காதல் தான் பண்ணுவேன் சும்மா நிப்பேன் நடி நீ சொல்லும்படி வப்பேன் நடி சின்ன வயசு தெரியாதா என்ன பண்ண புரியாதா பார்க்க இருக்கு பீச்சு இருக்கு பொண்ணு இருக்கு இன்னும் என்ன வேணுங்க சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க